ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெர்மனண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு தான். ஸோ அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லிங்டன் நீலகிரியில் இருந்தால் நம்மளுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. அவங்க அதுக்கான எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை எடுத்து நம்ம பிசிஆர் லேப்டாப்பில் எடிட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு அனுப்பி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபார்மேட் எப்படி இருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான சேலரியுமே தராங்க. 3 விதமான போஸ்ட் சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனு, மேஸ்டோரு, செகண்டரி டீச்சர், இந்த மாதிரி 3 விதமான போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த 3க்குமே அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/11/2022. ஸோ அப்ளை பண்ணுறதுக்குன்னு 4 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக இந்த வேலையை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு இந்த வீடியோவையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த ஜாப் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் கண்டான்மெண்ட் போர்டு, வெல்லிங்டன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வெல்லிங்டன், நீலகிரி, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகிறாங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, லேப் டெக்னீஷியன், செகண்டரி கிரேட் டீச்சர், மேஸ்டோர். ஸோ இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/11/2022. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னையோட சேர்த்து 4 நாள் தான் டைம் இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நார்மலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஒரு எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணி அவங்களோட இமெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரு சில சர்டிஃபிகேட் வச்சு அவங்களோட ஃபோட்டோ, சைன் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி யாருக்கு தராங்கன்னா, அன்ரிசர்வ் கேட்டகரியில் தராங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500லேருந்து 62,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் 12th முடிச்சு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலே போதும் தான். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இது எசென்சியல் குவாலிஃபிகேஷன். டிசரபிள் குவாலிஃபிகேஷன்னா டிகிரி இன் பயோகெமிஸ்ட்ரி, மினிமம் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர். இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி தான். அன்ரிசர்வில் 20,000லேருந்து 63,600 வரைக்கும் தராங்க. யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் மஸ்ட் ஹேவ் பீன் அப்டைன் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. டெசிரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் மேத்தமெட்டிக், பாஸ்டு இன் டெட், மினிமம் 2 year டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேஸ்டோர் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி அன்ரிசர்வ். ஸோ எல்லா போஸ்ட்டுமே அன்ரிசர்வ் கேட்டகரி தான் வருது. 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சேலரி தராங்க. ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் வயர்மேன், ஃபிட்டர், கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், மான்சூன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ இவங்க சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீ ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓகே தான். பொசிஷனிங் அட்லீஸ்ட் 3 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் இந்த வேலை சம்மந்தமாக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோ கோரிக்கணுமோ விடுற மாதிரி இருந்தால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் விடுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு கட்ட தேவையில்லனா, எஸ்சி எஸ்டி கட்ட தேவையில்லை. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை ஃபில் பண்ணுறவங்க கட்ட தேவையில்லை. அதுக்கடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் கட்ட தேவையில்லை. ஸோ மிச்சம் எல்லாருமே அந்த 150 பே பண்ணணும். எப்படி பே பண்ணுறேன்னா, ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணணும். அதுக்கான டீட்டெயில் இங்கே கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் கூடூர். ஸோ இந்த டீட்டெயிலாக நீங்கள் இது பண்ணி ஆன்லைனில் 150 பே பண்ணிடணும். இங்கே கீழே இருக்க எஸ்சி எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டின்னு கொடுக்குறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு ஒரு 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக
எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னால் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட் வைக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 11/10/2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/11/2022 இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ 3 நாள் தான் இருக்குது, அதனால் அப்ளை பண்ணிடுங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாருக்குமே 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. அதாவது அதர்ஸு, ஜென்ரல், யூஆர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 30, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு 40, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் ரூல். ஸோ அவங்களுக்கும் தனியாக ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி அவங்க இது பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனையும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஹவு டு அப்ளை, இந்த ரெண்டையுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு தெளிவான டீட்டெயில் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இதை படிக்காமல் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் யார்கிட்டயாச்சும் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னா அந்த எக்ஸல் ஃபார்மெட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்குமே ஒரு தனி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தோம்னா நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸோ நம்ம அப்லோட் பண்ண போகிற பிடிஎஃப்கான ஒரு சில டீட்டெயிலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அப்லோட் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது அவங்களோட கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு தான் அனுப்ப போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக இமெயில் அனுப்பணும். ஸோ நீங்கள் இமெயில் அனுப்பும்போது சப்ஜெக்டில் என்ன எழுதுறீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காண்டி அப்ளை பண்ணுறீங்கன்ற சப்ஜெக்ட் எழுதணும். அது கீழே உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இருக்குது, ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். செகண்டரி கிரேட் டீச்சருக்கு ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான், ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. மாஸ்டருக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து சிலபஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒவ்வொன்றுக்குமே வேரி ஆகுது. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்துட்டு அதுக்கான சிலபஸை செக் பண்ணி நீங்கள் அதுபடி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அதுக்குள்ளே போகிறீங்க. ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பிடிஎஃப் இருக்கும். ரெண்டாவது பாக்ஸ் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் இன் எக்ஸல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்து பக்கத்தில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்கான அப்ளிகேஷன் அந்த டெம்ப்ளேட்டு எக்ஸல் டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிரும். மேக்ஸிமம் எல்லாருமே ஃபோனில் பண்ணணும்னு நினைக்காது. ஏன் லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் ஏற்றணும், அது செட் ஆகணும், நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அதை எப்படி பண்ணணும்னு. இதே பிசிஆர் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டி அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ஃபோனில் பண்ணாமல் முடிஞ்சளவு லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டும் அதோட எக்ஸல் ஷீட்டோட பேரை மாற்றிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணும்போது அது ஒரு பேரில் தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த பேரை நம்ம மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த 3 இது தான். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு செட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இன் ப்ரிஸ்கிரிப்ட் சைஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறபடி ஃபில் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு மூணாவது என்ன இருக்கும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அவங்களோட எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். சப்ஜெக்டில் என்ன இருக்கணும்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு லேப் டெக்னீஷியனா, டீச்சரா, இல்லை மாஸ்டரா, ஸோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை அடித்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் 3க்குமே பண்ண போகிறேன் அப்படின்னா தனித்தனியாக மெயில் அனுப்புங்க. ஒரே மெயிலில் 3 போஸ்ட் பேரையும் அனுப்பாமல் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு போட்டு ஒரு மெயில் அனுப்பிடுங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சென்டர் டீச்சர் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிடுங்க. 3வது அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு போட்டு அதுக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. மெயில் ஐடி தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3வதுல இதாக இருக்கும் கைட்லைன்ஸ் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும்.
அதுக்கடுத்து அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் அந்த இதை பார்த்துட்டு வந்துடலாம், அது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க இந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அது அவங்களோட வெப்சைட் லிங்க் கூட்டு போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிஎஃப்பில் கொடுத்த லிங்க்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ தொட்டிங்கன்னா இங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, ரெண்டாவதாக இருக்குது லேப் டெக்னீஷியன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற இங்கே டவுன்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் அண்ட் கைட்லைன்ஸ்ன்னு இருக்கா, நான் சொன்ன அந்த 3 இதான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணணும். கைட்லைன்ஸ் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே டவுன்லோட் பண்ணணும். ஹெல்ப் டு செட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இன் ப்ரிஸ்கிரிப்ட் சைஸ். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த 3 பிடிஎஃப் டவுன்லோடில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு, ரெண்டாவதில் எப்படி அப்ளை பண்ணணும், மூணாவது உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எல்லாமே இந்த இதை 3ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணனால ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அந்த கொடுத்துருக்கல எக்ஸல் ஃபார்மேட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டணும். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ வாங்க அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபார்மேட்டு. ஸோ என்ன போஸ்ட் அப்படிங்கிறத மேலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே செலக்டுன்னு இருக்கா, இந்த இடத்த தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். அதாவது செலக்டிங் கொடுத்த இடத்துல எடிட் பண்ணணும், மிச்ச இடத்துல நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே கொடுத்துட்டாங்க ஆல் ஃபில்ட் ஆர் மேனரி. ஸோ இங்கே செலக்டுன்ற தொட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே எதுவும் வராது. அதை செலக்டை தொட்டு நீங்கள் அழிச்சிட்டு கீழே அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது செலக்டுன்ற இடத்துல இப்போது செக்ஸு செலக்டுன்னு பார்த்தோம்னா மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக தான் டைப் பண்ணணும். ஸோ இந்த டேபிளை பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க மாதிரியே அந்தந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னா எந்த போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க, உங்கள் பேர், அப்பா பேர், செக்ஸ் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க மேலா ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரானு. ஸோ மேலு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் உங்களுக்கு எதுவோ அதை போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, அதுமாரி டேட்டு, மந்த்து, இயரு செலக்டுன்னு கொடுத்து உங்களோட டைப் பண்ண போகிறீங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸு எஸ்ஆர் நோவாக தான் இருக்கும். சாரி, மேரிடு அன்மேரிடு. ஸோ மேரிடா அன்மேரிடான்றதை இந்த மாதிரி டைப் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் செலக்ட் அழிச்சிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து கைட்லைன்ஸ் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குமா, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படித்து அதில் சொல்லியிருக்கப்படி முடிச்சிங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.